வணக்கம் கைஸ், மோட்டோ G9 ஃப்ளிப்கார்ட்டில் எக்ஸ்க்ளூசிவாக லான்ச் பண்ணிட்டாங்க. ஆகஸ்ட் 31 ஃபர்ஸ்ட் சேல் நடக்க போகுது. யாராவது இந்த மொபைல் வாங்குற ஐடியாவில் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அப்படி ஒரு எண்ணத்தை குழி தோண்டி புதைச்சிடுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மோட்டோ G9 ஹைலைட்டான ஒரு விஷயம்னு இவங்க சொல்கிறது என்னென்னா, உலகிலேயே முதல் முறையாக இதில் தான் Snapdragon 662 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. புது ப்ராசஸர். ஸோ இந்த மொபைலில் வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு மட்டும் நினைக்காதீங்க. இந்த ப்ராசஸர் ஆல்ரெடி நிறைய பழைய மொபைல்ஸில் பார்த்த Snapdragon 660, Snapdragon 665 என்ன பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குமோ அதே அளவு பர்ஃபார்மன்ஸ் தான் இதுவும் கொடுக்கும். ஒரு சில இடங்களில் Snapdragon 665 விட பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்கும். மோட்டோ G8ல் Snapdragon 665 ப்ராசஸர் இருக்குது. அதோட அப்கிரேடாக வர மோட்டோ G9ல் ஏன் Snapdragon 662 கொடுத்தாங்கன்னு சத்தியமாக தெரியல. இது அப்கிரேடு கிடையாது, டவுன் கிரேட்னு வேணால் சொல்லலாம். இருந்தாலும் இந்த ப்ராசஸர் வச்சு pubg, ஃப்ரீ ஃபயர், கால் ஆஃப் டியூட்டி எல்லா கேம்ஸும் ரன் பண்ண முடியும். ரன் மட்டும்தான் பண்ண முடியும். ரொம்ப ஹெவி கேம்லாம் பண்ணிங்கன்னா மொபைல் ஹேங் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்புறம் ஃப்ரண்ட்டில் 6.5 இன்ச் HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD கிடையாது. ரெட்மிலாம் 10,000 ஃபுல் HD தராங்க. ஃப்ரண்ட் நாச்சில் 8 MP செல்ஃபி கேமரா தராங்க. பேக் சைடு பிளாஸ்டிக் பாடி தான் கொடுத்துருக்காங்க. ரியர் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட வருது. அதில் மோட்டோ லோகோவும் இருக்குது. அப்புறம் பேக் சைடு ட்ரிபிள் கேமரா செட்டப் ஸ்கொயர் டைப்பில் கொடுத்துருக்காங்க. அதில் 48 MP பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. அப்புறம் 2 MP டெப்த் சென்சார், 2 MP மேக்ரோ சென்சார் கொடுத்துருக்காங்க. மொபைல் உள்ள 5000 mAh பேட்டரி, அதுக்கு 20 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் தராங்க. மோட்டோரோலா இந்த மொபைலில் பண்ண உருப்படியான ரெண்டே விஷயம், இதோட 48 MP பிரைமரி கேமரா மற்றும் 20 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர்னு சொல்லலாம். மற்ற கேமரா, டிஸ்பிளே, டிசைன்லாம் ஒப்புக்கு சப்பானா கொடுத்துருக்காங்க. ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான் தராங்க. ஒரு சிம் ஒரு மைக்ரோ SD கார்டு போடலாம், இல்லைனா 2 சிம் யூஸ் பண்ண முடியும். அப்புறம் இந்த மொபைல் Android 10 மேலே ரன் ஆகும். அதுவும் ஸ்டாக் Android, ஸோ ஆட்ஸ் இஷ்யூ இருக்காது. இந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் மோட்டோரோலா மொபைலை மக்கள் வாங்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் மோட்டோரோலா போன மாதம் லான்ச் பண்ண மோட்டோ ஒன் ஃபியூஷன் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 17,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க. அதுக்கு மக்கள் மத்தியில் நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்ததுனால நாம் இனிமேல் எந்த ப்ரைஸ் வச்சு லான்ச் பண்ணாலும் மக்கள் ஏமாந்து வாங்கிடுவாங்கன்னு மோட்டோரோலா நினச்சாங்க போல். இந்த மோட்டோ G9 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் 11,500 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸில் ரெட்மி, ரியல்மிலாம் மீடியாடெக் ஹீலியோ G80, G85 கேமிங் ப்ராசஸர் தராங்க. ரீசெண்டாக ரெட்மி லான்ச் பண்ண ரெட்மி 9 பிரைமில் ஃபுல் HD டிஸ்பிளே, 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் கொடுத்து மீடியாடெக் ஹீலியோ G80 ப்ராசஸரோட 13 MP பிரைமரி கேமரா வச்சு இவ்வளோ ஸ்பெக்ஸ் வச்சு 10,000 ரூபாய்க்கு ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லேயும் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அது கூடலாம் கம்பேர் பண்ணால் இந்த மொபைல் ஒன்றுமே கிடையாது. ஏதாவது ஆஃபர் கொடுத்து மோட்டோ G9 ப்ரைஸ் ட்ராப் பண்ணி 10,000 9,000 ப்ரைஸ் பாயிண்டில் வந்தால் வாங்க வேண்டிய மொபைல்னு சொல்லுவேன். அதுவும் 48 MP கேமரா மற்றும் பேட்டரிக்காக மட்டும்தான் சஜஸ்ட் பண்ணுவேன். மற்றபடி உஷாராக இருங்க, இந்த மாதிரியான பிராண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஷார்ட் ஃபிலிம் சம்பவம்னு சொல்லிட்டு ஒரு புது சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சம்பவம்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணா போய் பாருங்கள். பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங்கான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பண்ணணும்னா என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஓப்பன் பண்ணி பாருங்கள். வேணா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அதோட இன்ட்ரெஸ்டான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.